வணக்கம் மக்களே, நான் உங்க பாலா. இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ராமநாதபுரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உத்தரகோசமங்கை அப்படின்ற ஊருக்கு தான் வந்திருக்கோம். இந்த ஊர்ல இருக்கக்கூடிய மங்களேஸ்வரி உடனுரை மங்களேஸ்வரர் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம். இந்த கோவில் தான் உலகின் முதல் சிவன் கோவில் அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய நடராஜர் தான் முதலில் அவதரித்த சிவன் கோயில் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லுவாங்க. ஆனா அங்க அவர் அரங்கேற்றம் தான் பண்ணாரு. அதுக்கு முன்னாடியே அவர் ஒத்திகை பார்த்த இடம், அதாவது பார்வதி தேவிக்கு மட்டும் தனியாக நடனம் ஆடி காட்டின, ஆனந்த தாண்டவம் ஆடி காட்டின இடமாக இந்த உத்தரகோசமங்கையை சொல்றாங்க. இந்த ஊருக்கு எதனால திரு உத்தரகோசமங்கை அப்படின்ற பேர் வந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரு அப்படின்றது மரியாதைக்குரிய, சிறந்த அப்படின்ற ஒரு பொருள்படும். உத்திரம் அப்படின்னா ரகசியம், கோஷம் அப்படின்னா சொல்றது, மங்கை அப்படின்றது இந்த இடத்துல அம்பாளை குறிக்குது. அம்பாளுக்கு வேத காம ரகசியத்தை சிவபெருமான் இந்த இடத்துல வச்சு சொன்னதுனால இந்த ஊருக்கு திரு உத்தரகோசமங்கை அப்படின்ற பேர் வந்துச்சு. இந்த ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவில் ரொம்பவே பழமையான, ரொம்ப விசேஷமான ஒரு கோவில். அதாவது பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு கோவிலாக இந்த கோவில் இருக்கு. ராவணனை கொன்ன பாவம் நீங்கிறதுக்காக ராமர் இங்க வந்துதான் தன்னுடைய பிரம்மஹத்தி தோஷத்தை நீக்கிட்டு போனதா சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட ராமாயண காலத்துக்கு முன்னாடியிலிருந்தே இந்த திரு உத்தரகோசமங்கை கோவில் இருக்கிறதா சொல்றாங்க. இலங்கை வேந்தன் ராவணனுக்கு ரொம்ப வருஷமா திருமணம் தாமதமாயிட்டே போகுது. அந்த சமயத்துல ராவணர் இந்த கோயிலுக்கு இங்க இருக்கக்கூடிய மங்களேஸ்வரரை வழிபட்டுட்டு போனதுக்கு அப்புறம் தான் அவருக்கு திருமணம் ஆனதா சொல்லப்படுது. ராவணனுக்கும் மண்டோதரிக்கும் திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் புத்திர பாக்கியம் கிடைக்கல, ரொம்ப நாளா அதுவும் தள்ளி போயிட்டே இருக்கு. அப்ப ராவணன் மண்டோதரி கிட்ட சொல்லி இந்த கோயில்ல இருக்கக்கூடிய இறைவனையும் இறைவியையும் வழிபட்டுட்டு வந்தோம்னா நமக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் மண்டோதரி இந்த கோயில்ல வழிபட்டதுக்கு அப்புறம் தான் ராவணனுக்கு குழந்தை பிறந்ததா சொல்றாங்க. இந்த உத்தரகோசமங்கை மங்களேஸ்வரர் கோவில்ல ஒரு இலந்தை மரம் ஒன்று இருக்கு. அது பல நூற்றாண்டுகளை தாண்டியும் இந்த இடத்துல இருக்கிறதா சொல்லப்படுது. அதே மாதிரி பொதுவா சிவபெருமானுக்கு தாளம்பூ படைக்க மாட்டாங்க. ஆனா இங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுக்கு தாளம்பூ வச்சு பூஜை பண்றது இந்த கோவில்ல ஒரு வழக்கமா இருக்கு. அதுவும் ஒரு விசேஷமா இருக்கு. சிவபெருமானுக்கு எதனால தாளம்பூ படைக்க மாட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு வாட்டி பிரம்மனுக்கும் திருமாலுக்கும் தங்கள்ல யார் பெரியவங்க அப்படின்னு ஒரு போட்டி நடக்குது. அப்ப சிவபெருமான் அக்னி பிளம்பாக உயர்ந்து நிக்கிறாரு. அப்போ ஒருத்தர் அடியையும் இன்னொருத்தர் முடியையும் தேடி போறாங்க. அதுல யாரு ஃபர்ஸ்ட் அடியையோ முடியையோ பாத்துட்டு வராங்களோ அவங்க தான் பெரியவங்க அப்படின்னு அவங்க முடிவு பண்றாங்க. பிரம்மர் முடிய தேடி போறாரு, விஷ்ணு பாதத்தை தேடி போறாரு. அப்போ ஈசனோட தலையில இருந்த தாளம்பூ கீழ் நோக்கி வந்துகிட்டு இருக்கு. அந்த தாளம்பூவை பார்த்த பிரம்மன் தாளம்பூ கிட்ட, இது மாதிரி நான் இறைவனோட முடிய பாத்துட்டேன் அப்படின்னு சொல்லி எனக்காக பொய் சாட்சி சொல்லு அப்படின்னு சொல்லி கேக்குறாரு. அதே மாதிரி தாளம்பூவும் சிவபெருமான்கிட்ட பொய் சாட்சி சொல்லுது. இதனால கோபமான சிவபெருமான் தாளம்பூவுக்கு என்னுடைய பூஜையில இருக்கிறதுக்கான தகுதி இல்லை அப்படின்னு சொல்லி சாபம் கொடுத்துறாரு. அதனாலதான் சிவபெருமானுக்கு தாளம்பூ படைக்க மாட்டாங்க. அந்த தாளம்பூ தான் செஞ்ச தப்ப உணர்ந்து தவம் செஞ்சதுனால, இந்த இடத்துல தவம் செஞ்சதுனால இந்த உத்தரகோசமங்கை கோயில்ல மட்டும் தாளம்பூ வச்சு வழிபடுறது வழக்கமா இருக்கு. அதே மாதிரி இந்த கோயில்ல இருக்கக்கூடிய மரகதத்தாலான நடராஜர் சிலை ரொம்பவே ஒரு விசேஷமானது. இந்த சிலையை நம்ம மரகதமா எப்போதுமே பார்க்க முடியாது. எப்போதுமே சந்தன காப்பு போட்டுதான் இருக்கும் அந்த சிலை. அது எப்ப நம்ம பார்க்கலாம் அப்படின்னா, மார்கழி மாசம் நடைபெறக்கூடிய ஆருத்ரா தரிசனத்தை அப்ப மட்டும்தான் இந்த நடராஜர் சந்தன காப்பு இல்லாம பார்க்க முடியும். அதே மாதிரி இந்த உத்தரகோசமங்கை மங்களேஸ்வரர் கோயில்ல இருக்கக்கூடிய யாழியுடைய சிலையில பந்து இருக்கும். அந்த பந்தை நம்மளால உருட்ட முடியும், ஆனா பந்தை வெளியில எடுக்க முடியாது. இதை நிறைய பேர் ஷார்ட்ஸா போட்டிருப்பாங்க, நீங்க கூட பாத்திருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். அந்த யாழி சிலை இருக்கக்கூடிய கோவில் இந்த உத்தரகோசமங்கை தான். இப்படி ஏகப்பட்ட வரலாறுகளும் சிறப்புகளும் கொண்ட கோவிலா இந்த உத்தரகோசமங்கை மங்களேஸ்வரர் கோவில் இருக்கு. நீங்க ராமேஸ்வரம் ராமநாதபுரம் பக்கம்லாம் போறீங்க அப்படின்னா மறக்காம இந்த கோயிலுக்கும் போயிட்டு வாங்க. இதே மாதிரி மேலும் ஒரு நல்ல வீடியோல உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா.